உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது ஒரு மிகப்பெரிய நிர்வாக மற்றும் அரசியல் தர்ம சங்கடத்தை எதிர்கொண்டு வருகிறார். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் கடுமையாக எதிர்த்த சில பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு திட்டங்களை இப்போது முதலமைச்சராக அவர் எப்படி கையாளப் போகிறார் என்பதுதான் தற்போதைய அரசியல் வட்டாரத்தின் ஹாட் டாபிக். எதிர்க்கட்சியாக இருந்த காலத்தில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம், சென்னை சேலம் 8 வழி சாலை திட்டம் போன்ற மத்திய மாநில அரசுகளின் பிக் பட்ஜெட் திட்டங்களை விஜய் மற்றும் அவரது கட்சியினர் கடுமையாக எதிர்த்தனர். ஆனால் இன்று மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் அதே திட்டங்கள் அவர் கைக்கு வந்துள்ளன. கடந்த நிதியாண்டில் 8.5 லட்சம் கோடியாக இருந்த தமிழகத்தின் கடன் சுமை தற்போது 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி உள்ளது. ஒருபுறம் தங்களது தேர்தல் வாக்குறுதிகளான மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம், மறுபுறம் மாநிலத்தின் வருவாயை பெருக்க வேண்டிய கட்டாயத்தில் புதிய அரசு இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் போன்ற மெகா திட்டங்களை முழுமையாக கைவிட்டால் அது தமிழ்நாட்டிற்கு வரவிருக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் உலகளாவிய முதலீடுகளை பாதிக்கலாம். அண்டை மாநிலங்களான கர்நாடகாவும் ஆந்திராவும் முதலீடுகளை ஈர்க்க போட்டி போடும் வேளையில் உள்கட்டமைப்பை முடக்குவது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவாக அமையும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். திட்டங்களை தொடர்ந்தால் அன்று எதிர்த்துவிட்டு இன்று ஏன் ஆதரிக்கிறீர்கள் என்று எதிர்க்கட்சிகளும் நிலம் கொடுத்த விவசாயிகளும் கேள்வி எழுப்புவார்கள். திட்டங்களை கைவிட்டால் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிறார் என்ற விமர்சனமும் எழும். புதிய முதலமைச்சர் விஜய் இந்த இக்கட்டான சூழலில் இருந்து தப்பிக்க மத்திய வழி ஒன்றை கையாளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது திட்டங்களை முழுமையாக எதிர்க்காமல் விவசாயிகளுக்கு போதிய இழப்பீடு வழங்குவது மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைப்பதற்கான மாற்று வழிகளை ஆராய்ந்து திட்டங்களை செயல்படுத்த வாய்ப்பிருக்கிறது. மக்களை கவரும் அரசியல் வேறு, மாநிலத்தை வழிநடத்தும் நிர்வாகம் வேறு என்பதை உணர்ந்து தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் விஜய் எடுக்கப் போகும் அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.